Audio Jungle. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 6 லிங்கிங் ஸ்ப்ரெட்ஷீட் டேட்டா, அதாவது சிபிஎஸ்சி கிளாஸ் 10 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி சாப்டர் 15th வரைக்குமான ப்ராக்டிக்கல் வீடியோ வந்து என்னோடய யூடியூப் சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த சாப்டர்ஸ்க்கான புக் பேக் ஆன்சர், அதாவது என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் பற்றி தான் நம்ம இப்போது வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இது வரைக்குமே நான் சாப்டர் 5 வரைக்குமான என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 6 லிங்கிங் ஸ்ப்ரெட்ஷீட் டேட்டா. ஸோ இந்த சாப்டரில் என்னென்ன புக் பேக் ஆன்சர்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இன்செர்ட் ஷீட் டயலாக் கேன் பி இன்வோக்டு ஃப்ரம். ஸோ இந்த இன்செர்ட் ஷீட் டயலாக் பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்க்கும்போது ஷீட் மெனு பார்லேருந்து தான் நமக்கு இன்செர்ட் ஷீட்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா dash refers to cell G5 of sheets named my sheet. இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போது மை ஷீட்ன்றது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட், அதில் நான் செல் G5 நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது எப்படி நமக்கு செல் அட்ரஸ் க்ரியேட் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு எப்போவுமே செல் அட்ரஸ் எப்படி க்ரியேட் ஆகுனா டாலர் சிம்பிளோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டாலர் சிம்பிளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஷீட் நேம் வந்து பார்த்தோம்னா சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே மை ஷீட் டாட் G5. G5ன்றது அதோட செல். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ரைட்டான செல் ரெஃபரன்ஸ். The path of a file as dash forward slashes. ஸோ ஒவ்வொரு பாத்தும் நம்ம டிஃபைன் பண்ணும்போது அதில் எத்தனை வந்து ஸ்லாஷஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக 3 ஸ்லாஷஸ் இருக்கும். ஸோ 3 ஸ்லாஷஸ் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபைலோட பாத் வந்து டினோட் பண்ணும். Fourth one, which of the following feature is used to jump to a different spreadsheet from the current spreadsheet in LibreOffice Calc? ஸோ ஜம்ப்ன்ற ஒரு கீவேர்டு வந்தாலே அது கண்டிப்பாக ஹைப்பர் லிங்க் தான். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஜம்ப் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஹைப்பர் லிங்க் மட்டும்தான். நெக்ஸ்ட் fill in the blanks பார்க்கலாம். A relative hyperlink stores the location with respect to the dash location. ஸோ எப்பவுமே ரிலேட்டிவ் ஹைப்பர்லிங்க் என்ன ஆகும்னா அதோட டேட்டாஸ் எல்லாமே கரண்ட் லொக்கேஷனில் தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். while inserting tables from a web page dash select the entire HTML document. ஸோ நம்ம ஒரு டேபிளை நம்ம ஒரு வெப்பேஜிலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அதில் இருக்கிற என்டையர் HTML டாக்குமெண்ட்டும் நம்ம எடுப்போம். ஸோ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா HTML_all. Third one, the extension of LibreOffice Base is .odb. இது நம்ம சாப்டர் 8 and 9ல் பார்ப்போம். The extension of LibreOffice Base is .odb. Fourth one, dash are used to enclose sheet names as there might be a space within sheet names. ஸோ நான் எப்பவுமே சொன்னேன் இல்லையா, இப்போ சாய்ஸில் கூட சொன்னேன் ஷீட் நேம் எப்பவுமே சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் இருக்கணும். ஃபிஃப்த் ஒன், the from file option of dash dialog box allows to insert sheet from another file. ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா insert sheetன்ற ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா இன்சர்ட் மெனுலேருந்து தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், a sheet can only be added before the current sheet. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு புதுசாக நம்ம ஒரு ஷீட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எப்பயுமே கரண்ட் ஷீட்டுக்கு முன்னாடி தான் ஆட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபால்ஸ். நம்ம விருப்பம் தான், நம்ம எங்கே வேணால் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். if sales sheet as a reference to cost sheet, then any changes made to cost sheet will be reflected in the sales sheet as well. yes, நம்ம இப்போ 2 ஷீட் இருக்குது, 2 ஷீட்டுக்கு நடுவில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஷீட்டில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா
அதோட அப்டேஷன் வந்து செகண்ட் ஷீட்லையுமே வந்து பார்த்தோம்னா நடக்கும். அதாவது வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால ட்ரூ தான். தேர்ட் ஒன், it is not possible to link a sheet as a reference in another sheet. ஸோ இவங்க வந்து பாசிபிளே இல்லை, இன்னொரு ஷீட்டுக்கு வந்து நம்மளால் வந்து பார்த்தோன்னா ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபால்ஸ். We can insert data from a table created on a web page into a spreadsheet. ஸோ ஒரு வெப் பேஜில் க்ரியேட் பண்ண டேபிளை கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்ப்ரெட்ஷீட்டில் இன்சர்ட் பண்ண முடியும். A hyperlink once created on a sheet cannot be deleted. நமக்கு தேவைப்பட்ட நம்ம அந்த ஹைப்பர் லிங்கை நம்ம வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா டெலீட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. Now next, answer the following questions. Name the 2 ways to link the sheets in a LibreOffice Galaxy. ஸோ என்னென்ன மெத்தட் மூலமாக நம்ம இந்த ஷீட்ஸை வந்து லிங்க் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா யூஸிங் செல் ரெஃபரன்ஸ். இந்த செல் ரெஃபரன்ஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, you can directly reference cells from another sheet in your formula. ஸோ செல் ரெஃபரன்ஸ் வந்து எப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு reference cell A1 from sheet 2 in sheet 1, you would use the formula sheet 2 dot A1. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஷீட் 1லேருந்து ஷீட் 2வில் இருக்கிற செல் A1 ரெஃபரன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தோன்னா ஷீட் 2ன்றது வித்தின் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே தான் கொடுக்கணும். நான் இங்கே கொடுக்க மறந்துட்டேன். ஸோ வித்தின் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே ஷீட் 2 டாட் A1 இப்படி தான் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட், ஹைப்பர்லிங்க் மூலமாகவும் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். யூ கேன் கிரியேட் ஹைப்பர்லிங்க்ஸ் டு அதர் ஷீட் வித்தின் த சேம் டாக்குமெண்ட். டு டூ திஸ், செலக்ட் த செல் வேர் யூ வாண்ட் த ஹைப்பர்லிங்க். தென் நமக்கு எங்கே ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹைப்பர்லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்காக இன்சர்ட் மெனு பாரில் போயிட்டு நீங்கள் ஹைப்பர்லிங்க் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா Ctrl+K நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைப்பர்லிங்க் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ Ctrl+Kன்னு கொடுக்கும்போது யூ வில் கெட் த டயலாக் பாக்ஸ். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டா நீங்கள் எந்த டார்கெட் ஷீட் வேணுமோ அந்த டார்கெட் ஷீட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களோட செல்லை வந்து நீங்கள் டார்கெட் ஃபீல்டில் டைப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா 2 மெத்தட்ஸ் டு கிரியேட் செல் ரெஃபரன்ஸ். It is a 2 method for creating the reference. So first using cell reference, second method வந்து using hyperlink. இந்த ரெண்டு மெத்தட் மூலமாக நம்மளால் ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் ஹைப்பர்லிங்க். அப்சல்யூட் ஹைப்பர்லிங்க் அப்படின்னா என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். An absolute hyperlink stores the complete location where the file is stored. ஸோ absolute hyperlink அப்படின்னாலே என்னென்னா நம்ம ஒரு ஃபைல் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கம்ப்ளீட் லொக்கேஷனுமே வந்து பார்த்தோம்னா சேவ் பண்ணிக்கும். ஸோ if the file is removed from the location, absolute hyperlink will not work. ஸோ அந்த சோர்ஸ் ஃபைல்லேருந்து நம்ம அந்த டேட்டாவை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா absolute hyperlink வந்து நமக்கு என்ன ஆகாதுன்னா ஒர்க் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்ளீட் அட்ரஸ் சொல்லும்போது டைரக்டரியிலேருந்தே சி டைரக்டில் வந்து பார்த்தோம் டைரக்டரியில் யூசர்ஸில் போயிட்டு அட்மினில் போகணுன்னா டவுன்லோட்ஸில் try.odsன்ற ஒரு லிங்க் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அப்சல்யூட் லிங்க் ஆஸ் இட் டிஃபைன்ஸ் அ கம்ப்ளீட் பாத் ஆஃப் த ஃபைல். அப்சல்யூட் ஹைப்பர்லிங்க் என்ன அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட் பாத் ஆஃப் த ஃபைல். ரிலேட்டிவ் ஹைப்பர்லிங்க் பார்க்கலாம். இட் ஸ்டோர் த லொக்கேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த கரண்ட் லொக்கேஷன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் பாத் ஸ்டோர் பண்ணாது, கரண்ட்டாக அது அந்த ஃபைல் எந்த ஃபோல்டரில் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அது மட்டும் தான் நமக்கு டிஃபைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்மினில் டவுன்லோட்ஸில் try.ods. ஸோ அட்மின்ன்றது அதோட கரண்ட் லொக்கேஷன். ஸோ அதை மட்டும்தான் நமக்கு அது மென்ஷன் பண்ணுது. It is a relative hyperlink as it is depend on the current location and thus the folder admin is searched where the active spreadsheet is being stored. ஸோ இது கரண்ட் லொக்கேஷனை வந்து நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுனால ஸோ கரண்ட்டாக அந்த டேட்டா எங்கே இருக்குன்றத அந்த கரண்ட் ஃபோல்டருக்குள்ளே நம்ம இது ஈஸியாக போயிட்டு சர்ச் பண்ணி ஆக்டிவேட் பண்ணும் அந்த ஹைப்பர்லிங்கை. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்சல்யூட் ஹைப்பர்லிங்க் அண்ட் ரிலேட்டிவ் ஹைப்பர்லிங்க்.
Third question, write steps to extract a table from a web page in spreadsheet. ஒரு வெப் பேஜ்லேருந்து நம்ம ஒரு டேபிளை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அதுக்கான ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பன் த ஸ்ப்ரெட்ஷீட் வேர் த எக்ஸ்டர்னல் டேட்டா இஸ் டு பி இன்சர்ட்டட். முதல்ல ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த எக்ஸ்டர்னல் டேட்டா வேணுமோ அதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பில் செலக்ட் a cell to store the first cell of the table in the external data. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்ப்ரெட்ஷீட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு செல்லை கிளிக் பண்ணுங்கள். அதில் தான் உங்கள் டேபிளோட ஃபஸ்ட்டு டேட்டாவை நம்ம என்டர் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா செல்லு நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஷீட் மெனு பாரில் போயிட்டு லிங்க் டு எக்ஸ்டர்னல் டேட்டான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெப் 4ல் டைப் த யூஆர்எல் ஆஃப் த சோர்ஸ் டாக்குமெண்ட். ஸோ நீங்கள் வெப்சைட்லேருந்து எடுக்கிறீங்கன்னா அதோட யூஆர்எல் அட்ரஸ் நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா செலக்ட் இட் ஃப்ரம் த ட்ராப் டவுன் லிஸ்ட் இஃப் இட் இஸ் லிஸ்டட் அண்ட் ப்ரெஸ் என்டர். ஸோ அப்படி இல்லைன்னும் போது நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான ஃபைல்ஸ் வந்து எனேபிள் ஆகும். அதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்துக்கலாம். கடைசியாக கிளிக் ஓகே டு இம்போர்ட் த செலக்டட் டேபிள் இன் யுவர் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ கடைசியாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கடைசியாக அந்த டேட்டா வந்து பார்த்தோன்னா உங்களோட ஸ்ப்ரெட்ஷீட்குள்ளே அந்த டேபிள் வந்து எனேபிள் ஆகிடும். Fourth one, write the steps to register a data source that is in .odb format. ஸோ இப்போது நான் ஒரு டேட்டா சோர்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, அதாவது டேட்டா பேஸ்க்குள்ளே நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் டூல்ஸ் மெனு பாரில் ஆப்ஷன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் லிபர் ஆஃபீஸ் பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு டேட்டா பேஸஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். இதில் ஸ்டெப் 2ல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் த நியூ பட்டன் to open the create database link dialog box. ஸோ இந்த ஸ்டெப் 2ல் நீங்கள் நியூ பட்டனை கிளிக் பண்ணி அதில் போயிட்டு கிரியேட் டேட்டாபேஸ் லிங்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் அகெயின் ஓப்பன் ஆகும். ஸ்டெப் 3ல் என்டர் த லொக்கேஷன் ஆஃப் த டேட்டாபேஸ் ஃபைல் ஆர் கிளிக் ப்ரௌஸ் டு ஓப்பன் த ஃபைல் ப்ரௌசர் அண்ட் செலக்ட் த டேட்டாபேஸ் ஃபைல். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்பில் போயிட்டு அந்த டேட்டாபேஸ் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோமோ அதோட லொக்கேஷன் என்டர் பண்ணுறோம். அப்படி இல்லை நீங்கள் ப்ரௌஸ் ஆப்ஷன் கொடுத்தாலே போதும், நம்மளோட ஃபைல் டைரக்டரி எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு டெஸ்க்டாப்போ இல்லை டாக்குமெண்ட்டோ இல்லை டவுன்லோடோ எங்கே நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைலை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். Now step 4, type a name to use as the registered name for the database and then click OK. இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நேம் கொடுத்து அதை ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுக்கணும். The database added to the list of registered database. இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த டேட்டாபேஸ் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆன டேட்டாபேஸஸோட ஆட் ஆகிடும். நோட் கொடுத்துருக்காங்க, the OK button is enabled only when both fields are filled in. ஸோ உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஓகேன்ற ஆப்ஷனே நமக்கு டிஸ்பிளே ஆகும். Now fifth question, state advantages of extracting data from a web page into spreadsheet. இப்போ நம்ம ஒரு டேட்டாவை வந்து வெப்பேஜ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ் பண்ண முடியும். ஈஸிலி சார்ட் ஃபில்டர் அண்ட் அப்ளை ஃபார்முலாஸ் ஃபார் காம்ப்ரஹென்சிவ் அனாலிசிஸ். ஸோ டேட்டா அனாலிசிஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணோம், ஈஸியாக நம்மளால் டேட்டா அனலைஸ் பண்ண முடியும். எப்படின்னா அது ஈஸியாக சார்ட் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது, ஏதாவது ஃபார்முலாஸ் வேணுனாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு விஷுவலைசேஷன், கிரியேட் சார்ட்ஸ் கிராஃப்ஸ் டு விஷுவலைஸ் த டேட்டா. ஸோ நம்ம கிடைச்ச டேட்டாவை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா இன்டெகிரேஷன், கம்பைன் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் சோர்ஸஸ் ஃபார் அ யூனிஃபைடு வியூ. ஸோ நம்மக்கிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்கும்போது மல்டிபிள் சோர்ஸஸையும் நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியும், அதாவது கம்பைன் பண்ண முடியும். கடைசியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா டேட்டா கிளீனிங். எப்படி நம்ம டேட்டா கிளீனிங் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் அலைட்டட் டேட்டா டு என்ஷூர் அக்யூரசி. இந்த டேட்டா கிளீனிங்கிறது என்னென்னா டூப்ளிகேஷன் ஆஃப் த டேட்டா வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ எல்லா டேட்டாவும் அக்யூரஸியாக இருக்கும். ஸோ இதுதான் 5th கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆட்டோமேஷன், யூஸ் மேக்ரோஸ்
and scripts to automate repeated tasks. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் டேட்டா கிளீனிங்க்கு அப்புறமும் இருக்குது நமக்கு ஆட்டோமேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்ரோ யூஸ் பண்ணி ஒரே டாஸ்க்கை அகைன் அண்ட் அகைன் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஆக்சபிலிட்டின்னு பார்க்கும்போது ஷேர் அண்ட் கொலாபரேட் ஆன் டேட்டா வித் ஈஸி. ஸோ நம்ம யார் கூட வேணால் அந்த டேட்டாவை ஷேர் பண்ணி நம்ம அந்த டேட்டாவை கொலாபரேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. பேக்கப் நமக்கு தெரியும். ஸோ பேக்கப் மெயின்டைன் டேட்டா பேக்கப்ஸ் அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ நம்ம ஈஸியாக நமக்கு தேவையான கம்பைன் பண்ண எல்லா டேட்டாவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். போர்ட்டபிலிட்டி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டேட்டா பிட்வீன் வேரியஸ் ஃபார்மேட்ஸ் அண்ட் சிஸ்டம். நம்ம கம்பைன் பண்ண அந்த டேட்டாஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே நமக்கு எப்போ வேணால் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இம்போர்ட் பண்ணிக்கலாம். கஸ்டம் ரேட்டிங் ஜென்ரேட் டாய்லெட் ரிப்போர்ட்ஸ் டு மீட் ஸ்பெசிஃபிக் நீட்ஸ். அதாவது கஸ்டமருக்கு தேவையான மாதிரி அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம டேட்டாஸை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுனால கஸ்டமர்ஸ் ஆல்சோ தே வில் சாட்டிஸ்ஃபை, தே வில் கிவ் குட் ரேட்டிங். சரி, இதுதான் வந்து பார்த்தோம்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் டேட்டா ஃப்ரம் த வெப் பேஜஸ். ஸோ இதோட பார்த்தோம்னா நம்மளோட சாப்டர் முடியுது. ஸோ நம்ம என்ன சாப்டர் பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 6 லிங்கிங் ஸ்ப்ரெட்ஷீட் டேட்டா. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மேபி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.